வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றி கொண்டான். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று ராஜஸ்தான் மாநிலத்திற்கு செல்கிறார். ராஜஸ்தான் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் 35வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குகிறார். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சம்பந்தமான தகவல்கள் பெறுவதற்கு 1855 என்ற இலவச தொலைபேசி எண்ணை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தலைமை பதிவாளர் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவில் எந்தவொரு வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு நடத்துவதற்கான தேவை ஏற்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் நிறுவனத்தின் வங்கி உரிமத்தை இந்தியன் ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது. இந்த நிறுவனம் அனைத்து வகையான வங்கி வணிகத்தை மேற்கொள்வதற்கு உடனடியாக தடை விதிக்கப்படுவதாக இந்தியன் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர் குழு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் இன்று காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நாளமில்லா சுரப்பிகளில் ஏற்படும் பிரச்சனைகள், சர்க்கரை நோய் மற்றும் தைராய்டு தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை வழங்க உள்ளது. பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு காரைக்கால் ஜிப்மர் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையின் சார்பில் பொதுமக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்து தீர்வு காண்பதற்கான மக்கள் மன்றம் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்டத்தில் இன்று நடைபெறுகிறது. காரைக்கால் நகர காவல் நிலையம் மற்றும் நெடுங்காடு காவல் நிலையம் ஆகிய 2 இடங்களில் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. மகளிர் கிரிக்கெட்டில் தென்னாப்பிரிக்கா இந்தியா இடையேயான 4வது T20 கிரிக்கெட் போட்டி ஜோகன்ஸ்பர்க் மைதானத்தில் இன்று இரவு 9:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.